மிகப்பெரிய பாதிப்பு. இது வந்து சாதாரண பாதிப்பு இல்லைங்க. பெஞ்சல் புயல் அப்படின்றது இன்னைக்கு மக்களை பெரிய பெரிய மிக அளவில் பாதிச்சிருக்கு. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் விழுப்புரம் மாவட்டத்தில் அனைத்து விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லா இடங்களிலுமே மழை வெள்ளம் வந்து புகுந்து எல்லா வீடுகளும் சேரும் சகதியுமாக இருக்கின்ற ஒரு நிலைமை. விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, அதே மாதிரி பார்த்தோம்னா வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு எல்லா இடமுமே மிகப்பெரிய பாதிப்பு. டெல்டா முழுக்க பாதிப்பாக இருக்குது. முதல்வர் வந்து எதிர்கட்சிகள் வந்து வயிற்றுச்சல்ல பேசுகிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு, வீண் விளம்பரம் தேடுறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறதுங்க ரொம்ப தவறான ஒரு விஷயம். இன்னைக்கு எதுக்காக எதிர்கட்சிகள் இதில் என்னங்க இருக்குது? விளம்பரம் தேட வேண்டியது ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு அமைச்சர் பொன்முடி அவர்கள் போறாரு, மக்கள் வந்து சேர வாற்றி அவர் மேலே வீசுகிறாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு அவங்க இருக்கின்ற திமுக பேனர்கள் எல்லாம் கிழிக்கப்படுகிறது. ஒட்டுமொத்த மக்கள் வந்து ரோட்ல உட்காந்து மறியல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அளவுல தான் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதை பார்த்து தான் எதிர்கட்சிகள் வைத்தறிச்சல் படணுமான்ற கேள்வியை நான் முதல்வருக்கு நான் கேட்குறேன். எதிர்கட்சிகள் என்பவர்கள் இன்னைக்கு மக்களுக்கு நடக்கின்ற அவலங்களை சுட்டி காட்டுறதா ஒரு எதிர்கட்சி. அதை ஏற்றுக்கொண்டு அதை எப்படி உடனடியாக சரி செய்யணும்னு நினைச்சு அதை செய்தாருன்னா உண்மையிலேயே இந்த ஆட்சியையும் முதல்வரையும் வரவேற்கலாம். அதை விட்டுட்டு இந்த ஆட்சியை வந்து பாலாறும் தேனாரும் ஓடுது அப்படின்னு புகழணும் அப்படின்னு எதிர்பார்த்தா எப்படி அது முடியும்? இன்னைக்கு மக்கள் தான் எஜமானர்கள் தமிழ்நாட்டில். அந்த மக்கள் சொல்லணும் இந்த ஆட்சி உண்மையிலேயே நல்ல ஆட்சி நடக்குதா இல்லையா அப்படின்றத மக்கள் சொல்லணும். அதனால இதெல்லாம் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம். இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகளை வந்து குறை சொல்றதை விட்டுட்டு உடனடியாக நிவாரண நிதி அத்தனை மக்களுக்கும், பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களுக்கும் உடனடி நிவாரண நிதி வழங்கணும். அதே மாதிரி விவசாய பெருமக்களுக்கும் உடனடியாக நிவாரணம் கொடுக்கணுங்க. நான் நேரடியாக போய் பார்த்தேன், கரண்ட் கிடையாது, தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாதுங்க, உடுத்த உடை இல்லை, வீடு இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே நம்ம மக்கள் இன்னைக்கு அகதிகளாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற நிலைமையை நான் பார்த்தேன். அதனால நான் என்ன சொல்றேன், தேமுதிக சார்பாக நாங்கள் நேரடியாக போய் எல்லாம் எங்களால் முடிஞ்சது செஞ்சுருக்கோம். மறுபடியும் இன்னொரு வாட்டியும் நாங்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அந்த இடங்களுக்கு செல்ல இருக்கிறோம். எல்லாரும் அனைத்து கட்சி சமூக ஆர்வலர்கள் எல்லார்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது, உங்களால் முடிஞ்ச உதவியை போய் மக்களுக்கு செய்யுங்க. அதில் தவறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இயற்கை சீற்றம் என்பது யாராலையும் தடுக்க முடியாது. இது வந்து இவங்க முன்கூட்டியே அதை வந்து சரியாக பிளான் பண்ணி அந்த கரைகளை எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணி நல்ல தொலைநோக்கு பார்வையோட திட்டங்களை தீட்டியிருந்தால் இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்காது. எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டாங்க. இன்னைக்கு மக்கள் பெரும் எண்ணம் இருக்காங்க. இதுல இருந்து அவங்க சீக்கிரம் மீண்டு வரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். 2000 ரூபாய் காணுமா மேடம்? ரேஷன் கார்டுக்கு 2000 ரூபாய் இல்ல, 2000 எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேமித்த அத்தனை பொருட்களும் இன்னைக்கு இழந்திருக்காங்க. அவங்க உயிரை தவிர மீதி அத்தனையும் இழந்து நிர்கதியா நிக்கிறாங்க இன்னைக்கு மக்கள். இதுதான் உண்மை. வெறும் ஓட்டுக்கு காசு கொடுத்து 2000 1000 கொடுத்து ஜெயிச்ச மாதிரி மறுபடியும் 2000 கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு நாளைக்கு காணாது. அதனால இன்னைக்கு நம்ம பக்கத்து ஸ்டேட் பாண்டிச்சேரி அவங்களே ஒரு ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபாய்னு உடனே அறிவிச்சார் அந்த முதலமைச்சர். நம்ம நாடு பெரிய தமிழ்நாடு அவங்களோட பாண்டிச்சேரியோட. அதனால நிச்சயமாக ஒரு ரேஷன் கார்டுக்கு 10,000 ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தரணும். அதே போல விளைநிலங்கள்ல அத்தனை விவசாயிகள் பாதிச்சவங்க அத்தனை பேருக்குமே குறைஞ்சபட்சம் 50,000, அதுக்கு மேல நிறைய பாதிப்பு இருப்பவர்களுக்கு 1,00,000 ரூபாய் இந்த அரசு கொடுத்தால்தான் அவங்க வாழ்க்கையில மீண்டு வர முடியும். அதனால இது வந்து நாங்கெல்லாம் போய் சாப்பாடு கொடுக்குறோம், துணிமணி கொடுக்குறோம், பாய் போர்வை கொடுக்குறோம், இது எதிர்கட்சிகள் நாங்க பண்ணலாம். இன்னைக்கு ஆளுங்கட்சியும் அதை தான் பண்றாங்கன்னு இது என்ன ஆளுங்கட்சி? இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டியதுதான் ஒரு ஆளுங்கட்சியினுடைய வேலை. அதனால உடனடி நிவாரணம் கொடுத்து அந்த சேரும் சகதியுமாக இருக்கின்ற அந்த வீடுகளில் இருந்து மக்களை காப்பாற்றி இந்த அவங்களை வாழ்க்கையிலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று தேமுதிக சார்பாக கேட்டுக்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.